இருக்கலாம். மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறீங்க. மேஷ லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு விபரீத ராஜயோகம் நிகழ வேண்டும் என்றால் 6ஆம் இடம் கன்னிமனை முக்கியம். கன்னிமனையின் அதிபதியான புதன் முக்கியம். 8ஆம் இடம் செவ்வாய் ரொம்ப முக்கியம். 12ஆம் இடம் குரு ரொம்ப முக்கியம். இந்த 6, 8, 12ஆம் இடங்களிலாம் நிகழக்கூடியதுதான் இந்த விபரீத ராஜயோகம். 6ஆம் அதிபதியா புதன் வரார், 8ஆம் அதிபதியாக செவ்வாய் வரார், 12ஆம் அதிபதியாக குரு வரார். இந்த 3 கிரகங்கள் உருவாக்குவதுதான் விபரீத ராஜயோகம். இந்த 3 கிரகங்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை. உதாரணத்திற்கு புதன், குரு, செவ்வாய் இப்படி எல்லாம் இருந்தா பெரும் யோகம். ஏன்னா ஒரு 2 கிரகம் இருந்தாலே போதும். விபரீத ராஜயோகம் என்பது 3 இல்லை. புதன், குரு, செவ்வாய் இதுல 3 ஏதேனும் 2 இருந்தா கூட இந்த இடத்துல விபரீத ராஜயோகம் வேலை செய்யும். ஆனா இந்த இடத்துல குரு வலுக்கணும், குரு வலுவாக இருக்க வேண்டும். இப்படி பார்த்தா கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா உங்க ஜாதகத்துல நேரடியாக கிரக பலனை பார்ப்பதனால இந்த புதன், செவ்வாய், குரு இந்த 2 கிரகங்களில், இந்த 3 கிரகங்களில் ஏதேனும் 2 கிரகங்கள் 8, 12ஆம் இடங்களோட தொடர்பு வருவது விபரீத ராஜயோகம். 6ஆம் இடத்தோட தொடர்பு வருவது விபரீத ராஜயோகம். மேஷ லக்னக்காரர் நிரந்தரமா அந்த விபரீத ராஜயோகத்தினுடைய பலனை அனுபவிக்கணும்னா இந்த 8, 12ஆம் அதிபதிகள் வலுத்து குருவோ செவ்வாயோ வலுவாக இருந்து அப்பொழுது இந்த விபரீத ராஜயோகம் இருந்தாதான் நிலைக்கும். ஒருவேளை 6ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்று இருக்கிறார், கூடவே குரு இருக்கிறார், நல்ல ஒரு 6ஆம் இடத்து அதிபதியான புதனுடைய திசையில நல்லா இருக்கும், குருவோட திசையில நல்லா இருக்கும். ஆனா அடுத்த திசையில மீண்டும் கடன் பொருளாதாரத்தை இழக்க செய்து ஜாதகர் கஷ்டம் கொடுத்துரும். அப்ப மேஷ லக்னக்காரருக்கு 8, 12ஆம் இடங்களோட இந்த விபரீத ராஜயோகம் நிகழ்ந்தால் பெரிய யோகம். அல்லது 6ஆம் இடத்திலே நிகழுமாயின், 6ஆம் இடத்துல நிகழணும்னா எப்படி நிகழணும்? இந்த இடத்துல குரு இருக்கிறார், இங்க புதன் இருக்கிறார். இந்த இடத்துல குரு செவ்வாய் குருமங்கல யோகத்திலும் இங்க புதன் இருந்து தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்று இது நிகழ்ந்தால் அப்பொழுதுதான் யோகம். 6ஆம் இடத்துல புதன் வலுத்து இந்த ராஜயோகம் நிகழக்கூடாது. நிறைய நம்ம பேசிக் வீடியோ பார்த்துட்டோம், நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். சாப்டான விஷயம். புதன் வலுத்து இந்த யோகங்கள் நிகழ்ந்தால் கொடுப்பதை காட்சிப்பதை போல ஒரு ஜாதகருடைய லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி பிறகு மீண்டும் அவருடைய லைஃப் ஸ்டைல பிரச்சனைக்கு உள்ளாக்கும். அப்ப 6, 8, 12ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை அல்லது 6, 8, 12ஆம் இடங்களே அமர்ந்தார் விபரீத ராஜயோகம் நிகழ்கிறது. மேஷ லக்னத்திற்கு புதன் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது. இது ஒரே விதிதான். புதன் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நிகழனா ஜாதகர் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டிருந்தவரை சமூகத்தின் மத்தியிலே ஒரு பிரபலமான நபராக மாற்றும். ஆதிபத்தியத்தை பொறுத்து ஆதிபத்தியத்தில் உள்ள